இன்றைக்கி நம்ம பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 பாலிட்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸாம்ஸாக இருந்தாலும் பாலிட்டி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த கொஷின்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். ரொம்ப மேலோட்டமாக இல்லாமல் ரொம்ப வந்து நல்லா படித்தவங்களால தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து நான் வந்து சின்ன சின்ன உள்ளே வந்து கீவேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையாவே சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபணம் செய்ய முடியவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சியை கலைக்கலாம் என்று எந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதாவது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரால் மெஜாரிட்டினா என்ன, அதாவது அந்த பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்களா, அதான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படின்னா, எதில் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டப்பேரவை, அதில் வந்து ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படின்னா கவர்னர் இருக்கார்ல, ஆளுநர், அவர் வந்து அந்த ஆட்சியை வந்து கலைக்கலாம். அவருக்கு வந்து அந்த இது இருக்குது. இது வந்து எந்த கேஸில் இது சொன்னாங்க, எந்த வழக்கில் சொன்னாங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு, எஸ்ஆர் பொம்மை கேஸில் சொன்னாங்க. இந்த கேஸ் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1994 நடந்திருக்கு. இந்த டேட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அந்த கேஸை மட்டும் பார்த்துக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் சொன்னோன்னா அதையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எதுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் எப்போ நடந்துச்சு? 1994. எஸ்ஆர் பொம்மை கேஸ் என்ன சொல்கிறாங்க? சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மை நிரூபிக்க முடியலை அப்படின்னா சட்டப்பேரவையில் ஆளுநர் வந்து ஆட்சியை வந்து கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கு சொல்கிறாங்க. இயர் வந்து 1994. ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது, பாக்கி மூணுமே தப்பாக இருக்குது. அந்த தப்பானதும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரவை சட்டமன்றம் என்ற கருத்து கனடா அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது தப்பு. கனடா அரசமைப்பு கிடையாது, பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பிரிட்டிஷ்னா யூகேன்னு சொல்லலாமா? ஸோ த கான்செப்ட் ஆஃப் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த நாட்டுகிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா யூகே, பிரிட்டிஷ்டேருந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு. இங்கே வந்து கனடான்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து தப்பு. இதை வந்து பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா மாநில சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுதான் தப்பு. இந்த ரெண்டு ஆப்ஷனும் அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மாநில சட்டப்பேரவைனா தான் விதான் சபா, மாநில சட்ட மேலவை அப்படின்னா தான் விதான் பரிஷத். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இங்கே தப்பாக இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா விதான் சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா விதான் பரிஷத். ஓகேவா? இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ இப்படி உல்ட்டாவும் கொடுக்கலாம். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கணும். லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஆர்டிகல் 169 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 169 சட்டமேலவை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சட்ட மேலவை. ஓகேவா? சட்ட மேலவையை வந்து அபாலிஷும் பண்ணலாம், அதேமாதிரி கிரியேஷனும் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டப்பேரவை. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கிரியேஷன் ஆர் அபாலிஷன், ஓகேவா? ஒழித்தல் அல்லது உருவாக்குதல், அதை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது? ஆர்டிக்கல் 169 தான் சொல்லுது. ஓகேவா? இதான் வந்து இதில் கரெக்டாக இருக்குது. பாக்கி இது மூணுமே தப்பாக இருக்குது. அது தப்பானது நம்ம வந்து திருத்திக்கணும். இந்த கொஷினை பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு கூற்று கொடுத்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. மேற்கு வங்காளத்தில் கிடையாது. யூபி, உத்தரப்பிரதேஷ் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டேட்டு தான் வந்து இந்தியாவிலேயே அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்டது. ஏன்னா யூபியில் தான் வந்து, உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமான மக்கள் தொகையும் இருக்காங்க. அதிகமான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அங்கே தான் வந்து அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவில் அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ் தான். மேற்கு வங்காளம் கிடையாது, உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி அதில் வந்து எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 403 உறுப்பினர்கள் இருக்காங்க. எத்தனை பேர்? 403 உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் குறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் வந்து நாகாலாந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே தப்பு. நாகாலாந்தில் கிடையாது, புதுச்சேரியில் தான் வந்து ரொம்ப கம்மியான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? நாகாலாந்து கொடுத்துருக்காங்க. தப்பு. புதுச்சேரியில் தான். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 30 பேர். அதிகமாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 403 பேர். கம்மியாக எவ்வளோ இருக்காங்க? 30 பேர்.
அதிகமாக இருக்க எந்த ஸ்டேட்டில்? உத்தரப்பிரதேஷ். கம்மியாக எங்கே இருக்காங்க? புதுச்சேரி. ஓகேவா? இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எதுலன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க, சட்டப்பேரவையில். ஓகேவா? இந்த கொஷினில் வந்து நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய தொழிற்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷினில். எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதை வந்து 3 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றே ஒன்று தான் தப்பாக இருக்குது. அது என்னென்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, புதிய தொழிற்கொள்கை எந்த வருஷம்? 1991. எப்போ வந்திருக்கு? 1991 வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க வருஷத்தையும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இக்கொள்கையை இந்திய அரசு 1991 ஜூலை 24 அறிவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது கரெக்டு தான். வருஷம் வந்து 1991 இருந்தாலும் டேட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஜூலை 24. ஓகேவா? ஜூலை 24 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எந்த டேட்டு? ஜூலை 24, 1991. இது கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இக்கொள்கை ராவ் மோகன் மாதிரி என அழைக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுவுமே கரெக்டு தான். ராவ் மோகன் மாடல் தான் சொல்லிட்டு இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியை சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து அது ராவ்னா யாருன்னா நரசிம்ம ராவ் அப்படிங்கிறவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்னா யார்? பிரதமராக இருந்தவர். ஓகேவா? ராவ் அப்படிங்கிறவர் தான், அதாவது நரசிம்ம ராவ் அப்படிங்கிறவர் தான் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர்னா யாருன்னா பிரதமராக இருந்தார். குடியரசுத் தலைவர் கிடையாது, பிரதமராக இருந்தார். அதே வந்து மோகன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மோகன் அப்படிங்கிறது யாருன்னா மன்மோகன் சிங் இருக்கார்ல, அவரை தான் வந்து மோகன் சொல்கிறாங்க. இவர் தான் வந்து அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு இருந்தார், அதாவது நிதி அமைச்சராக இருந்தார். அப்போ தான் அவர் தான் வந்து இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொண்டு வந்ததே வந்து இந்த பீரியடில் தான், இவர் தான் வந்து கொண்டு வந்தார். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷனுமே கரெக்டு தான், ராவ் மோகன் மாடல் தான் சொன்னாங்க. தேர்ட் ஆப்ஷனுமே கரெக்டு தான். அது எல்பிஜி வந்து இந்த இதில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. டி ஆப்ஷன் பாருங்கள், இதுதான் தப்பாக இருக்குது. இக்கொள்கை தொழிற்துறையை 4 வகைகளாக பிரித்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. 4 வகைகளாக பிரிக்கலை, இது தப்பாக இருக்குது. பாக்கி 3மே வந்து கரெக்டாக இருக்குது. எந்த வருஷம், எந்த டேட்டு? ஜூலை 24, 1991 தான் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராவ் மோகன் மாடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்பிஜி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே இதில் தான், அதாவது தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுமே வந்து இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் தான். இந்த கொஷினில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளதை இரட்டை நஞ்சாக்கல் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் கிராமம்லாம் வந்து காலியாகுது, மறுபுறம் நகரங்கள்லாம் நெரிசலாகுது அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை நஞ்சாக்கல்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னா சுமாச்சர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இங்கிலீஷில் என்ன அப்படின்னா, டபுள் பாய்சனிங் ஆஸ் ஒன் சைட் வில்லேஜஸ் ஆர் எம்டி, ஆன் த அதர் சைட் டவுன்ஸ் ஆர் கன்ஜஸ்டட். நம்ம வந்து ஒரு சைட் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலுமே அதே மாதிரி தானே இருக்குது. நகரங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து நெரிசலாக இருக்குது. இதே கிராமம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நகரத்தில் ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக ஆகிட்டுருக்கும். அதான் வந்து இதுலேயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கான்செப்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாக்டாக சொன்னது யார் அப்படின்னா சுமாச்சர். இந்த கொஷினில் வந்து உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டு, அதை பற்றி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இதில் வந்து எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டப்பிரிவு 124(1) படி இந்திய உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் அண்டர் ஆர்டிகல் 124(1). இந்த ஆர்டிகல் படி தான் வந்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, அதை வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு தான். இந்த சட்டப்பிரிவு படி தான் வந்து அமைச்சாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. கரெக்டு தான். இந்த டேட்டில் தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து உருவாக்குனாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க? ஜான்வரி 28, 1950 தான். ஸோ ஆப்ஷன் பியுமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். புதுடெல்லியில் திலக் மார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து, இந்த நியூ டெல்லியில் வந்து திலக் மார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் என்ன? தலைமையகம். எங்கே இருக்குது? புதுடெல்லி, திலக் மார்க். நம்ம வந்து புதுடெல்லி கொடுத்துட்டு இந்த பேர் கொடுத்தாலும் நம்ம வந்து என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இதுவுமே அதில் வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு பிளேஸ் சொல்லலாம். ஓகேவா? திலக் மார்க்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. மே 2025 படி இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, அதாவது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதி எண்ணிக்கை வந்து 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 30 கிடையாது, 34 பேர் தான் வந்து மொத்தமாக இருக்காங்க. ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா?
இது 2025 படி இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதி எண்ணிக்கை எவ்வளோ? 34. ஓகேவா? இப்போ எப்படி கேட்பாங்க நம்மள்ட்ட 2026 படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 34 தான் போடணும். இந்த கொஷின் பாருங்கள். டிசம்பர் 2009 மத்திய அரசால் மகாரத்னா நிலைத்தரம் உயர்த்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அதாவது இந்த கொடுத்துருக்காங்களா அரசால் மகாரத்னா நிலை, இது வந்து அப்போ வந்து இதில் 3 ஆப்ஷனில் வந்து அந்த நிலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. அந்த எக்ஸாக்டான அந்த விஷயத்துக்கு பொருந்தாமல் இருக்குது. அது எது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட், பெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. பாக்கி 3மே வந்து மகாரத்னா அந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்தது. ஆனால் இந்த பெல் இருக்குல்ல, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட், இது வந்து நவரத்னா கேட்டகரியை சேர்ந்தது. ஓகேவா? நவரத்னா அப்படிங்கிறது பெல் கேட்டகரி. இந்த பெல் கேட்டகரியில் வந்து பெல்லோட இதில் வந்து நவரத்னா கேட்டகரி வரும். ஓகேவா? பாக்கி 3மே வந்து மகாரத்னா. ஓகே, இங்கிலீஷில் எடுத்துக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் வாஸ் நாட் மேட்ச்ட் அமாங் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் வாஸ் அப்கிரேடட் ஆஸ் மகாரத்னா ஸ்டேட்டஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் டிசம்பர் 2009. ஓகேவா? டிசம்பர் 2009 படி மத்திய அரசால் மகாரத்னா நிலை தரம் உயர்த்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எது? இந்திய இரும்பு ஆலை ஆணையம், செயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு வந்து தேசிய அனல்மின் கழகம், NTPC, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். அடுத்தது இந்த டி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்திய கப்பல் நிறுவனம், SCI, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தமிழ் மீடியம் இருக்கிறவங்களும் இங்கிலீஷ்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலப்போ என்ன கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தமிழாக்கம் கொடுக்காம இங்கிலீஷ்லேயே வந்து தமிழ் அப்படியே எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ வந்து நவரத்னா ஸ்டேட்டஸில் உள்ளது தான் இந்த பெல்லு. பாக்கி 3மே வந்து மகாரத்னா. அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த கொஷினில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை நவீன இந்தியாவின் கோயில்கள் என குறிப்பிட்டவர் யாருன்னா V. கிருஷ்ணமூர்த்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. ஜவஹர்லால் நேரு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது. அதே மாதிரி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுவது ஜவஹர்லால் நேரு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே தப்பு. ஜவஹர்லால் நேரு கிடையாது. V. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து எது மாற்றி கொடுத்தாலும் கரெக்டாக ஆப்ஷன் வந்து அடிக்க முடியும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தா V. கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இன் இண்டியா. இது ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் பப்ளிக் செக்டர்ஸ் இன் இண்டியா வாஸ் கால்ட் அஸ் டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொன்னவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஸோ வந்து அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை நவீன இந்தியாவின் கோயில்கள் என குறிப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு. இப்படி தான் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? V. கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு எந்த மாதிரி கான்செப்டில் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீச் பண்ணால் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.